சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஐ வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம அட்டன் பண்ணக்கூடாது. ஸோ எதனால அப்படின்னு கேட்டோம்னா, பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஃபிகல்ட் லெவல் எக்ஸாம், ஓகேங்களா? அதாவது ஒரு மாடரேட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஒவ்வொரு செக்ஷனுமே டிசைடிங் ஃபேக்டராக தான் இருக்கும். ஸோ குவான்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ 3 டிஐ இருக்கும், அதில் 2 டிஐ நம்மளால அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த 2 டிஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க. எடுத்த உடனே ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் வந்து கொஷின்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ கொஷின் நம்பர் 1 to 35 ஸோ எங்கெங்க எந்தெந்த கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ பண்ணிட்டோம்னா மீதி இருக்கக்கூடிய 19 மினிட்ஸை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். சரி, ஸோ நாம் வந்து இப்போ கொஷின் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, காம்ப்ரிஹென்ஷன் 1 to 5. சரிங்களா? ஸோ டைரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? சர்வே வாஸ் கண்டக்டட் அமங் 30,000 people. சரிங்களா? ஸோ இந்த 30,000 அப்படிங்கிறத வந்து பார்த்தா நம்ம மைண்டில் வச்சுக்கணும். தி பை சார்ட் ஷோஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் ப்ரிஃபரிங் டிஃப்ரெண்ட் வெப் சீரிஸ். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வெப் சீரிஸ் இருக்குது, அதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு இங்கே நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ பாருங்கள், ஜிஓடி அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22%. ஸோ எப்பயுமே உங்களுக்கு பை சார்ட் அப்படின்னும் போது இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிஓடி இங்கே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தா உங்களுக்கு கிளாக் வைஸில் தான் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறத சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12%. அண்ட் தென் டார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17, மணி ஹிஸ்ட் 15, பிரேக்கிங் பேட் 24 அண்ட் தி 100 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன பண்ணுவாங்க, எடுத்த உடனே ஸோ நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் சில பேர் டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ போட்டுட்டு ஸோ ஜிஓடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 22%ங்களா? ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய 30,000ல் 22% எவ்வளோ? ஸோ 6,600. ஸோ 6,600 ஜிஓடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஸோ உங்களோட ஸ்பீடை பொறுத்து நீங்கள் திங்க் பண்ணுற நேரத்தில் சால்வ் பண்ணிடுவீங்கன்னா அந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கேட்டிருக்கக்கூடிய டேட்டாவை பார்த்து வந்து பார்த்தா நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1, ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் ஹூ லைக் பிரேக்கிங் பேட் இஸ் 3:1. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? மேல் இஸ் டு ஃபீமேல் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:1 அப்படின்ட்டு. And 30% of the people who like the 100 are females. Then what is the number of males who like Breaking Bad and the 100 together? So questionல என்ன கேக்குறாங்க? ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் வந்து பாத்தீங்கன்னாக்கா பிரேக்கிங் பேட் பாக்குறாங்க 3:1 அப்படிங்கிற ரேஷியோல இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்ப பாருங்க, பிரேக்கிங் பேட் எங்க இருக்கு? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா கடைசிக்கு முன்னாடி. ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 24%. ஸோ 24% அப்படின்னாக்க எத்தனை பேர் இருப்பாங்க 30,000ல? ஸோ இருக்கக்கூடிய 30,000ல 24% அப்படிங்கிறது எத்தனை பேர்? ஸோ 20% 6,000 வருங்களா? அண்ட் தென் 4% வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 3s are 12. ஸோ 1,200. ஸோ கிட்டத்தட்ட 7,200 பேர் வந்து பார்த்தாக்க பிரேக்கிங் பேட் பார்க்குறாங்க. அதில் மேல் இஸ் டு ஃபீமேல் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3:4. ஸோ அதாவது 3x அண்ட் 1x. ஸோ இப்போ 4x வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7,200 அப்படின்னா எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ? ஸோ 7,200/4. ஸோ அப்போ 1 times and 8 4s are 32 and 0 0. ஸோ இப்போ ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,800 பேர் இருக்காங்க. அப்போ மேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருப்பாங்க? ஸோ இருக்கக்கூடிய 7,200 பேரில் 1,800 பேர் போனாக்க ரிமைனிங் 5,400 பேர். ஸோ 5,400 மென் இருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் பிரேக்கிங் பேட்ல நம்பர் ஆஃப் மென்னை வந்து பார்த்தா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க? தி 100. ஸோ தி 100 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 10% பார்க்குறாங்க. ஸோ தி 100 டோட்டலாக பார்க்கக்கூடியது 10% தான். ஸோ அப்போ 10% அப்படின்னும் போது அதோட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 3,000 சார். ஸோ 30,000ல 10% வந்து பார்த்தீங்கன்னாக்கா தி 100, ஓகேங்களா? 10% வந்து பார்த்தா 3,000. ஸோ அந்த அதில் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு? 30% of the people who like the 100 are females. ஸோ 30%னா எவ்வளோ வரும்? ஸோ 900 வருங்களா? ஸோ 10% 300, அப்போ 30,000 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 900. ஸோ 900 ஃபீமேல் இருந்தால் மேல் எவ்வளோ இருப்பாங்க? 2,100 இருப்பாங்க இல்லையா? கரெக்டுங்களா இந்த கால்குலேஷன்? ஓகே. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க இப்போ?
வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஹூ லைக் பிரேக்கிங் பேட் அண்ட் தி 100 டுகெதர். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரேக்கிங் பேட்ல வந்து பார்த்தா 5400 பேர் இருக்காங்க அண்ட் தி 100ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2100 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? ஸோ 5400 ப்ளஸ் 2100. ஸோ அப்போ 7500 டோட்டலாக மேல் இருக்காங்க இல்லைங்களா, ரெண்டும் கம்பைன் பண்ணி. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 7500 தான் வந்து பார்த்தா நமக்கு சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ புரியுதுங்களா? ஸோ எங்கெங்க வந்து பார்த்தா டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் மோஸ்ட்லி கரெக்டாக தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ புரியுதா எல்லாருக்கும்? ரிப்பீட் பண்ணுமா? சரி, ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் பி 7500 தான் ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் தி டோட்டல் சென்ட்ரல் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் டு நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் டார்க் அண்ட் மணி ஹீஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் ஆங்கிள் வச்சு பார்த்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரும். ஸோ நமக்கு இந்த பை சார்ட்ல வந்து பார்த்தா இது பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ பெர்சன்டேஜ் டு டிகிரி அல்லது டிகிரி டு பெர்சன்டேஜ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? டோட்டல் சென்ட்ரல் ஆங்கிள் கரஸ்பாண்டிங் டு டார்க் அண்ட் மணி ஹீஸ்ட் கேட்குறாங்க. ஸோ டார்க் பாருங்க எங்க இருக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஸோ டார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 17% அண்ட் மணி ஹீஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15%. ஸோ டோட்டலா இருக்கு எவ்வளோ இருக்கு? 17 + 15 32. ஸோ 32% வந்து பார்த்தாக்க ரெண்டுமே பார்க்குறாங்க. ஸோ அது நமக்கு எதில் கேட்குறாங்க? ஆங்கிளில் கேட்குறாங்க. ஸோ 32% அப்படிங்கிறது எவ்வளோ? 9600. இல்லைம்மா, அவ்வளோவெல்லாம் போக தேவையில்ல. ஸோ நம்ம இது பெர்சன்டேஜ்ல இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பெர்சன்டேஜ் டோட்டல் பெர்சன்டேஜோட வேல்யூ எவ்வளோ? இந்த சர்க்கிளில் 100% இருக்கும். பெர்சன்டேஜ் கேட்குறேன் சரியா? ஸோ பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 தான் இருக்கும். ஸோ அந்த 100ல 32% மெம்பர்ஸ் வந்து பார்த்தா பார்க்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கு? இந்த சர்க்கிளில் 360 இருக்கும். ஸோ இப்போ இந்த 360ல எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ பாருங்க 0க்கு 0 போயிடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 5 2s are 10. அந்த நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 2 6 2 இல்லைங்களா? ஸோ அடுத்து இதை கேன்சல் பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 5 கேன்சல் பண்ணால் 3 5 15 பாயிண்ட் ரிமைனிங் 1 இருக்கும் 0. ஸோ 2 5s are 10. ஸோ 36 × 3.2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர். ஸோ பாருங்க 2 6 are 12, 2 3s are 6, 6 + 1 7, அடுத்து 6 3s are 18, 3 3s are 8, 8 + 1 9 இல்லைங்களா? ஸோ கவனிங்க 2 14 15. ஸோ 9 + 1 சாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 108 வரும். அதாங்க அந்த ஒரு ரிமைண்டர் சேர்த்தா முடிட்டோம். ஸோ இது 108 ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 115.2 கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னது? டிகிரி. ஸோ அப்போ ஆப்ஷன் டி 115.2 டிகிரி இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? புரியுதா? ஸோ ஓகேவா? எப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெர்சன்டேஜ்லேருந்து டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் கொஸ்டின் போடுவோம். ஸோ செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தா கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. "80% of the people likes GOT or teenagers. Then what is the difference between the number of people who like Breaking Bad and number of teenagers who like GOT?" ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டினை சுற்றி வளைச்சு கேட்டிருக்காங்க. நமக்கு என்னன்னாக்கா GOTல 80% எவ்வளோ அப்படின்னு தெரியணும். ஸோ GOT பாருங்க ஃபர்ஸ்டே இருக்கு. ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 22% இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அது எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 22%னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 6600. கரெக்ட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 80% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இல்லையா? 5280. ஸோ 5280. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஸோ இருக்கக்கூடிய 100%ல 20% என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி மைனஸ் பண்ணிடலாம் இல்லைங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 20%ஓட வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 1320 கிடைக்குமா? ஸோ 660 + 660 1320. ஸோ இந்த 1320 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 10ல 2 போனால் 8 அண்ட் 5ல 3 போனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 அண்ட் தென் இங்கே 6ல 1 போனால் 5.
ஸோ 5280 வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் டீனேஜர்ஸ் 80%. அடுத்தது நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் பிரேக்கிங் பேட். ஸோ பிரேக்கிங் பேட் எங்க இருக்கு? ஸோ இங்க இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னாக்கா 24%. ஸோ அந்த 24% அப்படிங்கிறது எவ்வளோ? 7,200. ஸோ வந்து 7,200. அதில் 5,280 போனால் அவங்க என்ன கேட்குறாங்க? டிஃபரன்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ 2 அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 11 2 போனால் 9 2 1 இல்லைங்களா? ஸோ 1920 வந்து பார்த்தா நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி 1920 தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ கொஷின் நம்பர் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போலாங்களா? சார் இன்னொரு டைம் ரிப்பீட் சொல்லுங்க. இதுங்க இன்னொரு முறை ரிப்பீட் சொல்லுங்க சார். இன்னொரு தடவை சொல்லுங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? 80% of the people likes GOT or teenagers. ஓகேங்களா? Then what is the difference between the number of people who like Breaking Bad and number of teenagers who like GOT? ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நம்பர் ஆஃப் டீனேஜர்ஸ் who like GOT அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன அப்படின்னா GOTயில் இருக்கக்கூடிய 80% ஆஃப் பீப்புள் அதை தான் கேட்குறாங்க. ஸோ GOT எத்தனை % இருக்காங்க? 22% இருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த 22% அப்படின்போது அதோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 6,600. ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய 30,000 பீப்புளில் 6,600 வந்து பார்த்தீங்கன்னாக்கா GOT பார்க்குறாங்க. ஸோ அதில் 80% வந்து பார்த்தா டீனேஜர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, 20% வந்து பார்த்தாக்க பெரியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 80% எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ டோட்டலாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னாக்கா 6,600. ஸோ அதில் 80% கண்டுபிடிக்கணும்னா நம்ம 10% கண்டுபிடிச்சிட்டு 8ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 100%ல 20 மைனஸ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அந்த 20% அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா 1,320. ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 5,280 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இது வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம GOT மட்டுமே. ஸோ GOTயில் இருக்கக்கூடிய 80%. ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதா? ஸோ அடுத்தது பிரேக்கிங் பேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24% இருக்காங்க. ஸோ அந்த 24% அப்படிங்கிறது எவ்வளோ? ஸோ 7,200. ஓகேங்களா? ஸோ 24% வந்து பார்த்தீங்கன்னா 7,200. ஸோ அந்த 7,200ல 5,280. ஸோ அவங்க கேட்குற டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறாங்க. ஸோ அப்புறம் அடுத்துக்கு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தா கண்டுபிடிங்க. ஸோ 0 2 9 அண்ட் தென் 1. ஸோ 1920 வந்து பார்த்தா நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? புரியுதா? ஓகேங்க சார், புரியுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் கொஸ்டினுக்கு சி தான் வந்து பார்த்தா கரெக்டான ஆன்சர். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 4. வாட் இஸ் ஆவரேஜ் ஆஃப் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ லைக் GOT, டார்க் அண்ட் மணி ஹீஸ்ட்? ஸோ ஈவன் உங்களுக்கு DI தெரியவே தெரியலனாலும் ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் பற்றின கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸாச்சும் அட்லீஸ்ட் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இருக்க 5 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ GOT பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க? 22% இல்லையா? ஸோ 22% போது எவ்வளோ? 6,600. ஆல்ரெடி 2-3 கொஸ்டின்ல பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்க். ஸோ டார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் இருக்கு. டார்க் 17% அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? ஸோ 10% வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5,100. ஸோ 5,100. குட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி ஹிஸ்ட். ஸோ மணி ஹிஸ்ட் எங்கே இருக்கு? 15%. ஸோ 4,500. 4,500. ஸோ ஆட் பண்ணுங்க 0 0 16,200. 12. ஸோ 16,200. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க? ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ் அப்படின்னும் போது ஸோ எத்தனை என்டிட்டி வந்து பார்த்தா ஆட் பண்ணுறோமோ அத்தனை என்டிட்டி நம்பர் ஆஃப் என்டிட்டிஸால் டிவைட் பண்ணணும். ஸோ 16,200 டிவைடட் பை 3 பாருங்க என்ன கிடைக்கும்? ஸோ 5 3 15 4 3 12 0 0. ஸோ அப்போ 5,400 தான் அதுக்கு உண்டான ஆவரேஜ். சரிங்களா? ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் இ ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க கொஸ்டின் நம்பர் 5. 90% of the people who like friends are female. Then what is the ratio between number of people who like the 100 and the number of females who like friends? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? நம்ம என்ன பண்ணுவோம்? 100 எத்தனை பேர் வந்து பார்த்தா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 100 எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. ஸோ 10%. ஸோ 10% வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 3,000 கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸில் பார்க்கறதுல 90% ஃபீமேல் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்கு, செகண்ட் இருக்கு. ஸோ 12%.
ஸோ 12% எவ்வளோ வரும்? ஸோ 3600 கிடைக்குமா? நமக்கு டோட்டலாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க வந்து பார்த்தா 3600. ஸோ அதில் 90% வந்து பார்த்தா ஃபீமேல். நம்ம கிட்ட கேட்கறதும் அந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஹூ லைக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 90% அப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? ஸோ பாருங்க 3600ல 10% எவ்வளோ? ஏன்னா 90% ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ 10% கண்டுபிடிச்சிட்டு 9ஆலையும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 100%ல 10 மைனஸ் பண்ணாலும் நமக்கு 90 கிடைக்கும். ஸோ இப்போ 3600ல 10% எவ்வளோ? 360ங்களா? ஸோ இந்த 3600ல 360 போனால் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? ஸோ 3600ல 300 போனால் எவ்வளோ இருக்கும் நமக்கு? 3300 இருக்கும். ஸோ அந்த 3300ல ஒரு 60 போனால் 3240 கிடைக்கும் இல்லைங்களா? இல்லையா? கரெக்ட் தானே? மறுபடியும் சொல்லுங்க சார். மறுபடியும் சொல்லுங்களா? ஸோ பாருங்க, ஸோ நமக்கு வந்து பார்த்தா 12%, சாரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தா 12% இருக்காங்க இல்லையா? ஸோ 12%ஓட வேல்யூ எவ்வளோ? 3600 இல்லையா? ஆமா தானே? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கண்டுபிடிக்கணும்? 90% ஆஃப் த பீப்புள் தான் வந்து பார்த்தா ஃபீமேலாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுல. ஸோ அந்த 90% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 90% 2 டைப்ஸாக கண்டுபிடிக்கலாம். ஸோ 10% கண்டுபிடிச்சிட்டு மல்டிபிள் 9ம் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி 100 மைனஸ் 10ம் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ இப்போ நமக்கு 3600ல 10% எவ்வளோ? 360 இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்க 3600ல 300 ஃபர்ஸ்ட் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? ஸோ மென்டல் கால்குலேஷன் சொல்கிறேன். ஸோ 3300 கிடைக்கும். ஸோ அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 60 மைனஸ் பண்ணோம்னா 3240 கிடைக்கும். சரிங்களா? புரியுதா இப்போ? ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? அவங்க ரேஷியோ தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 3000 is to 3240. ஸோ இப்போ கேன்சல் பண்ணி பாருங்க. எதால கேன்சல் பண்ணலாம்? 3ஆல கேன்சல் பண்ணலாம். ஸோ 6ஆல பண்ண முடியுமா பார்க்கலாங்களா? ஸோ 6ஆல கேன்சல் பண்ணோம்னா 5 6 are 30, ஸோ 0. ஸோ இங்கே 5 6 are 30, ரிமைனிங் 4 6 are 24. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து பார்த்தா 2ஆல கேன்சல் பண்ணுவோம். ஸோ 25 இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ 2 times and 7. ஸோ 25 is to 27. சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? புரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துக்கோங்க, இதுவே வந்து பார்த்தா டியூரேஷன் அதிகமாக கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் தேவைப்படுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அவ்வளோ டைம் தேவைப்படுது. நீங்கள் தனியாக சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு வித்தின் 3 to 4 minutes சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை பார்ப்போம். ஸோ கொஸ்டின் நம்பர் 6. A tiger takes 4 leaps for every 5 leaps of dog. If 1 leap of tiger is equal to 4 leaps of dog, find the ratio of speeds of tiger and dog. சரிங்களா? இப்போ என்ன சொல்றாங்க? 4 leaps 5 leaps. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கன்சிடரே பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டைகருக்கும் டாகுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்க டைகர் இஸ் டு டாக் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 இருக்கா? ஸோ நமக்கு என்ன சொல்றாங்க அடுத்து? இஃப் 1 leap of tiger is equal to 4 leaps of dogs, அதாவது 1 tiger equal to 4 dog அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லீப் அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க? ஸ்பீட்ஸ் ஆஃப் டைகர் அண்ட் டாக் வந்து பார்த்தா கேட்குறாங்க. ஸோ நம்ம பாருங்க ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதை ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் டைகர், இது வந்து டாக். ஸோ ஒரு டைகர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை டாக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? 4 டாக்கு சமம் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி இங்கே 4 டைகர் இருக்கு. ஸோ அப்போ 4 × 4:5, that is equal to 16:5. சரிங்களா? ஆன்சர் வந்துருச்சா? ஸோ ஆப்ஷன் டி 16:5 is the right answer. அந்த கடைசி ஸ்டெப் சார் வந்து எதுப்பா? கடைசி ஸ்டெப் 16 போட்டிங்க சார். அப்ப சிமிலரா அங்கேயும் போடணும் தாங்க சார்? இல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க தான் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தனியா போடணும். நம்ம வந்து பார்த்தா இது நம்ம என்ன சொல்றது, ஸ்கூல் லெவல்ல சால்வ் பண்ண முடியாது, நமக்கு தேவை ஆன்சர் தான். அதனால தான் இப்படியே போட்டேன். ஸோ என்ன பண்ணா ஒரு டைகர் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 டாக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி 4 டைகர் இருக்கு. ஸோ ஒரு டைகர் 4 டாக்கு சமம்னாக்கா 4 டைகர் எத்தனை டாக்கு சமமா இருக்கும்?
ஸோ 16 டார்க்கு சமமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ அதோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 16 மடங்கு ஓடனா இது 5 மடங்கு தான் ஓடும். ஓகேங்களா? ஸோ நம்ம காமனாக வந்து பார்த்தா எது கிடையாது. இங்கே அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம் அவ்வளோதான். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். ஸோ எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So question number 7, zinc and copper are in the ratio of 5:3 in 400 gram of an alloy. How much gram of copper should be added to make the ratio of zinc to copper as 3:5? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா கொஞ்சம் நிறைய மேக்கப் வந்து பார்த்தா கொடுப்பாங்க. நம்ம அதெல்லாம் எதுவும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ ஜிங்க்குக்கும் காப்பருக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5:3 இருக்கு இல்லைங்களா? ஸோ எத்தனை கிராம் அலாயில்? 400 கிராம் அலாயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5:3 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்கு. ஸோ அப்போ என்னென்ன குவான்டிட்டியில் இருக்கும்? ஸோ 5 + 3 8. ஸோ அப்போ 400 / 8 வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கிடைக்கும் நமக்கு? ஒரு யூனிட் வந்து பார்த்தா 50 கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கும். ஸோ அப்போ இது வந்து 250 கிராம் இருக்கும். ஸோ காப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 150 கிராம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இது கிளியராக எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் எடுத்து அப்படியே ஸ்பிளிட் பண்ணி எழுதிருக்கோம். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ஹவு மச் கிராம் ஆஃப் காப்பர் ஷுட் பி ஆடட் டு மேக் தி ரேஷியோ ஆஃப் ஜிங்க் டு காப்பர் அஸ் 3:5? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ காப்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த காப்பர் எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுமா? ஸோ தெரியாது. ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் காப்பர் ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் டைம்ஸ் ஆஃப் காப்பர் வந்து பார்த்தா ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு இதை ஆட் பண்ணும்போது என்ன ரேஷியோ வரும்னு சொல்கிறாங்க? ஜிங்க் டு காப்பருக்கு 3:5 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்க, ஜிங்க் டு காப்பர். ஸோ ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 250 கிராம் இருக்குது. ஸோ அது கூட ஆல்ரெடி இருக்கக்கூடிய 150 கிராம் காப்பர் இருக்குது. அது கூட சர்டைன் அமௌண்ட் ஆஃப் காப்பர் ஆட் பண்ண போகிறோம். அது எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது அதோட ரேஷியோ எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க? 3:5 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 3/5. ஓகேவா? ஸோ இப்போ அதை சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் இங்கே பக்கம் வந்தால் நியூமரேட்டராக வரும். ஸோ 5 × 250 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1250. அண்ட் 3 × 150 வந்து பார்த்தீங்கன்னா 450 அண்ட் ப்ளஸ் 3 × x 3x. சரிங்களா? ஸோ அப்போ 3x வந்து பார்த்தீங்கன்னாக்கா 800 இருக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 800/3. ஸோ அதாவது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3s are 6. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தா 20, 6 3s are 18 அண்ட் அகைன் 20, 6 3s are 18. சரிங்களா? ரிமைண்டர் 2 இருக்கும். ஸோ அந்த 2/3. ஸோ 266 × 2/3. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ 7th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? புரியுதா? நான் எல்லாருக்கும் புரியுதுங்களா? ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இது வந்து பார்த்தா மிக்சர் அண்ட் டெலிகேஷன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஈவன் நமக்கு சில டைம் என்ன ஃபீல் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் சீரிஸ் சால்வ் பண்ணுறது நம்ம அப்ளிகேஷனே சால்வ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அதனால தான் சொல்கிறது அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சால்வ் பண்ணி பழகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது பாருங்க, சிம்பிளிஃபிகேஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் 8, 30% of 230 plus 10% of 300 equal to what plus 34? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்கும்போது நம்ம வந்து பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். 30% of 230 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, 30/100 × 230 ப்ளஸ் 10/100 × 130. ஸோ இந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா நமக்கு நெசசிட்டியே இல்லை. ஸோ பாருங்க, இது 5 செகண்ட்ஸ்ல ஆன்சர் வரும். ஸோ 30% of 23 அப்படின்னும் போது 10% 23யா? ஸோ அப்போ 30% எவ்வளோ வரும்? எவ்வளோப்பா? 69 சார். ஸோ 69 வரும். ஸோ அடுத்து 10% of 130. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 13 கிடைக்கும். 13. அடுத்து கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 34 இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்க 69 + 13. ஸோ 69 + 10 வந்து பார்த்தா 79. 79 + 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 82. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 82. இந்த ப்ளஸ் 34 இந்த சைடு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் ஆகிடும். ஸோ -34. ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 82 - 34 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 48. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர். சரிங்களா? புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அடுத்தது பாருங்க, கொஸ்டின் நம்பர் 9. ஸோ 33.4 × 5 + 23 × 2. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஸோ போர்ட் மாஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ராக்கெட் இருக்கிறது சால்வ் பண்ணணும். அந்த ப்ராக்கெட்லேயே வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் மல்டிபிள் தான் ப்ரையாரிட்டி அதிகம் இல்லைங்களா? ஸோ அதனால அதை எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ 33.4 into 5. ஸோ இது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 into 5 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 0.4 into 5. ஸோ இப்போ 33 into 5 அப்படின்னும் போது எப்படி மல்டிப்ளை பண்ணலாம்? ஸோ 33 into 10 எவ்வளோ ஃபர்ஸ்ட்? ஸோ 33 into 5 வந்து பார்த்தா நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஸோ 33 into 10 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 330 தான். ஸோ இதில் பாதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 165 கிடைக்கும். ஸோ அடுத்து 0.4 into 5 அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 2 கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ டோட்டலாக இதோட வேல்யூ 167 ப்ளஸ் 23. ஸோ ப்ளஸ் 23 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 170 ப்ளஸ் 190. ஸோ அந்த 190 மல்டிபிள் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 380 கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி 380 இது ரைட் ஆன்சர். ஓகேவா? ஓகேங்களா? புரியுதா? எஸ் சார். ஓகே ஓகே, கொஞ்சம் ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படிலாம் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாங்களா? எஸ் சார். ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. வாட் வில் கம் இன் தி பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க்? ஐ மீன் சாரி. ஸோ இங்கே பாருங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3. ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ 13 into 15. ஸோ அப்போ 15 into 10 வேல்யூ எவ்வளோ? 150. ஸோ 15 into 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45. ஸோ இதோட வேல்யூ 195 ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது. ஸோ அடுத்தது பாருங்க 18 into 19. ஸோ இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஸோ 18 into 10 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 180. ஸோ சாரி 19 into 10 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ 19 into 10 எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 190 கிடைக்கும். ஸோ அடுத்தது 19 into 8. ஸோ அது எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 190 விட 38 கம்மியாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது 152. ஸோ அப்போ டோட்டலாக இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 342 கிடைக்கும். ஈக்குவல் டு ஸோ 24 into 23. ஸோ 24 into 23 அப்படின்னு போது ஃபர்ஸ்ட் பாருங்க 24 into 10 போடலாம் இல்லைங்களா? ஸோ 23க்கு 24 into 10 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 240 அண்ட் அகைன் another 240. அடுத்து 24 into 3. ஸோ 24 into 3 போது 25 into 3 75 வரும். அதோட 3 கம்மியாக இருக்குது, அப்போ 72 வரும். எங்களுக்கு பேசுறது ஆடிபிளா இருக்குங்களா? இல்லை சொல்லுங்க. எனக்கு வந்து பாருங்க கனெக்ஷன் கட் ஆகிட்டு திரும்ப லாகின் ஆகிடுச்சு. சரி ஓகே பாருங்க. ஸோ என்ன சொன்னோம்? ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 195 அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 342 ஈக்குவல் டு 552 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ இப்போ 195 மைனஸ் 894 வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ஸோ 894ல் 200 போச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 694 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 699. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 699 தான் பார்த்தா இந்த சம்முக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க 11th கொஸ்டின். ஸோ 22 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ 22 ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தா 484 ஈக்குவல் டு
14 into 18. ஸோ அப்போ 18 into 10 வந்து பார்த்தீங்கன்னாக்க 180. அதே மாதிரி 18 into 4 வந்து பார்த்தீங்கன்னாக்க 72. ஸோ அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க 252 கிடைக்கும். ப்ளஸ் 4x. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு தெரியாது, ஸோ எக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 4x ஈக்குவல் டு, ஸோ 484 மைனஸ் 252. ஸோ பாருங்க, 4ல் 2 போனால் 2, 8ல் 5 போனால் 3, 4ல் 2 போனால் 2 ஈக்குவல் டு 232. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கிடைக்கும், 5 4s are 20 and 8 4s are 32. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 58 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்து 12. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, 2x + 152 மைனஸ் 332 ஈக்குவல் டு 97 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 2x மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ 152 மைனஸ் 332 அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கிடைக்கும். ஸோ 330ல் 150 போனால் வந்து பார்த்தா நமக்கு 180. ஓகே, அந்த 180 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சைட் கொண்டு போயிடுவோம். ஸோ மைனஸ் 180 இந்த பக்கம் வரும்போது 180 ப்ளஸ் அந்த 97. ஸோ இப்போ 180 ப்ளஸ் 97ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், 277. ஸோ 277. 2xோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 277 இல்லைங்களா. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கிடைக்கும், 138.5. 138.5. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் இருக்கா ABCDயில், ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ வந்து பார்த்தா ஆப்ஷன் இ, நன் ஆஃப் திஸ் தான் வந்து பார்த்தா சரியான ஆன்சர். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் கரெக்ட். ஸோ அது வந்து பார்த்தா ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம போட்டது தப்பு அப்படின்னு நினைக்க வேண்டாம், நம்ம ப்ராப்பராக தான் ப்ரொசீட் பண்ணுவோம். சார் இப்போ வந்து அது பக்கத்துல வேல்யூ ஏதாவது இருந்தா சார்? இல்லைங்க, அது பக்கத்தில் இருந்தாலுமே வந்து பார்த்தா நம்ம போட முடியாது, போடக்கூடாது. ஏன்னா அப்ராக்சிமேஷன்ல நம்ம போடலாம். நமக்கு இப்போ என்ன ஆன்சர் வந்துச்சு, 138.5 வந்தது இல்லைங்களா. ஸோ இந்த 138.5 அப்படிங்கிறது இங்கே இருக்கா, 133 இருக்கு, 134 இருக்கு, 130 இருக்கு. பட் நம்ம இப்போ அப்ராக்சிமேஷனே யூஸ் பண்ணல, அக்யூரேட்டாக தானே போட்டிருக்கோம் சரிங்களா. எல்லாமே கரெக்டான ஹோல் வேல்யூ தான் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்தா நன் ஆஃப் திஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அது ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்பாங்க, நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. இல்லை அந்த திரும்ப நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது ஒரு 30 செகண்ட்ஸ் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த பர்பஸ்க்காகவே பண்ணுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் தானே கேட்டீங்க நீங்க, கொஸ்டின் நம்பர் 13. Virendra Sehwag has a certain average for 11 innings. In the 12th innings, he scores 132 runs, thereby increasing his average by 10 runs. His new average is. ஸோ என்ன பண்றது, ஷேவாக் வந்து பார்த்தீங்கன்னாக்க 11 இன்னிங்ஸ்க்கு ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு சரியா. ஸோ அந்த ஆவரேஜ் நமக்கு என்னன்னு தெரியுமா, தெரியாது. ஸோ அதனால அந்த ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ இந்த 12th innings he scores 132 runs சரிங்களா, thereby increasing his average by 10 runs. ஸோ அப்போ நியூ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகுது, இந்த பழைய ஆவரேஜ் எக்ஸா இருக்கு, நியூ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எக்ஸ் பிளஸ் 10 சரிங்களா. ஸோ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 12th innings he scores 132 runs. ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ ஸ்கோர் அவர் அடிச்சிருப்பாரு, ஸோ 11 இன்னிங்ஸ்க்கு ஒரு ஸ்கோர் அடிச்சிருப்பார் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்த்தா அந்த ஆவரேஜ் தெரிஞ்சா போடலாம். ஸோ அந்த 11 இன்னிங்ஸ்க்கு அதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் பிளஸ் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 132 அடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ அந்த 132 டிவைடட் பை, ஸோ இப்போ 11 மேட்ச் பிளஸ் இந்த ஒரு மேட்ச் சேர்த்தனோம்னா எவ்வளோ கிடைக்கும், 12 மேட்ச் கிடைக்குங்களா. ஸோ அந்த 12 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விளையாடுறது எப்படி இருக்கும்னா இந்த நியூ ஆவரேஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, எக்ஸ் பிளஸ் 10 ஓகேங்களா. ஸோ இந்த 11 மேட்ச் விளையாடுனதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11x ப்ளஸ் இந்த 12th மேட்ச் அவர் ஸ்கோர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா 132. ஸோ இந்த 12th மேட்ச்க்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்குது டிவைடட் பை 12, அது ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 10. ஸோ இப்போ பாருங்க 11x பிளஸ் 132 ஈக்குவல் டு 12x பிளஸ் 12 into 10 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 120 இல்லையா. ஸோ அப்போ 12x மைனஸ் 11x வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ். ஸோ 132 மைனஸ் 120 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னவா இருக்கு, 12 இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஆவரேஜ் எவ்வளோ, ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12. நியூ ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், ஸோ எக்ஸ் பிளஸ் 10. அப்போ 12 பிளஸ் 10 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, 22. ஸோ அப்போ நமக்கு நியூ ஆவரேஜ் வந்து பார்த்தா என்னவா கிடைச்சிருக்கு, 22 கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தா கரெக்டான ஆன்சர். சரிங்களா, புரியுதா சார்? இந்த கொஸ்டினை வந்து ஃபார்முலா மெத்தட்ல சால்வ் பண்ண முடியுமா சார்? நீங்கள் அது ஃபார்முலா மெத்தடை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்கிறேன். இப்போ ஃபார்முலா மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே வந்து பார்த்தா சஜஸ்ட் பண்ண மாட்டோம்.
ஏன்னா உங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லாஜிக்கை தெரிஞ்சு ஒரு 5 to 10 seconds லேட் ஆனாலுமே போட்டுடலாம். பட் ஃபார்முலால ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஃபேக்டர் மிஸ் பண்ணிங்கன்னா கூட நம்மளால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சால்வ் பண்ண முடியாது இல்லையா? எஸ் சார். ஸோ அது பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அகைன் இந்த மாதிரி போட்டோம்னா வந்து பார்த்தா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ அடுத்தது பாருங்க, திரும்ப ஒரு டிஐ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சால்வ் பண்ணீங்க? ஈஸியாக இருந்ததா இது? ஸோ ஜஸ்ட் கால்குலேட்டிவாக தான் இருக்கும். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 14 to 18 இருக்கு. ஸோ டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா the bar graph shows quantity of different types of mangoes sold in kilogram by a shop in May 2017 and May 2018. ஸோ 2 வருஷத்துலையும் மே மாதத்துக்கு உண்டான மேங்கோவோட சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். What is the average quantity of mango sold by the shop in June 2018? So June 2018 நமக்கு கொடுத்துருக்காங்களா? ஸோ நமக்கு பாருங்க, மே 2017 கொடுத்துருக்காங்க, மே 2018 கொடுத்துருக்காங்க, ஜூன் 2018 கொடுக்கல. ஸோ அப்போ வந்து பார்த்தா அவங்க நியூவாக ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஜூன் 2018 அதுக்கான கண்டிஷன் என்னன்னா, இஃப் ஆவரேஜ் சேல்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 20% தேன் மே 2018. ஸோ 2018 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கு. ஸோ மே 2018 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செகண்ட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 5 வெரைட்டியுமே ஸோ டோட்டல் மேங்கோஸ் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும்? முதல் இருக்கக்கூடிய இதோட வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பாருங்க, 160 + 200 எவ்வளோ வரும்? 360 கிடைக்குமா? 360 + 60 420 + 225 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வரும்? 400 200 600. ஸோ 620 + 25 645. ஓகேங்களா? அடுத்து ஒரு 80 ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 725 கிடைக்கும். ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து எழுதவெல்லாம் வேண்டாம், அப்படியே மைண்ட் கால்குலேஷன் பண்ணலாம். ஸோ இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா எத்தனை நம்பரால டிவைட் பண்ணணும்? ஸோ 5 குவான்டிட்டி எடுத்துருக்கோம். ஸோ டிவைட் பை 5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 725 by 5 அப்படின்னாக்கா 1 times 4 times and then ஒரு 5 times. ஸோ 145 கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆவரேஜ். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க? எஸ் 145 தான். ஸோ இப்போ பாருங்க, ஜூன் 2018 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20%. ஸோ 145 விட 20% அதிகம் அப்படிங்கிறாங்க. ஸோ 145ல 10% எவ்வளோ? 14.5. அப்போ 20% அப்படின்னும் போது எவ்வளோ இருக்கும்? 29 இருக்குங்களா? ஸோ 20%. ஸோ அப்போ அந்த 145 ப்ளஸ் ஒரு 29. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்கு? 174 இருக்குங்களா? 174 வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜூன் 2018க்கு உண்டான சேல்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ 174 தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? புரியுதா? ஓகே ஓகே வேலை இருக்கும். எஸ் சார். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 15. இன் கேஸ் ஆஃப் டஷேரி மேங்கோ, ஸோ டஷேரி எங்க இருக்குன்னு பார்த்துக்கோங்க. தி குவான்டிட்டி சோல்ட் இன் மே 2080 வாஸ் 80% ஆஃப் தி டோட்டல் சேல்ஸ் தட் இயர். ஸோ மே 2018 அப்படின்னாக்கா என்னது? 60. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா 80% ஆஃப் டோட்டல் சேல்ஸ் தட் இயர். அப்போ வாட் ரேஷியோ பிட்வீன் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் டஷாரி சோல்ட் இன் 2018 அண்ட் ஹிம்சாகர் சோல்ட் இன் மே 2018. ஸோ ஹிம்சாகர் 2018 அண்ட் டஷாரி என்ன சொல்றாங்க? ஸோ இந்த சேல்ஸ் ஆயிருக்கு இல்லைங்களா 60 அப்படிங்கிறது, அந்த 60 வந்து பார்த்தீங்கன்னா 80% தான் வந்து பார்த்தா சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. நமக்கு கேட்கறது டோட்டல் குவான்டிட்டி கேட்கறாங்க. ஸோ டோட்டல் குவான்டிட்டினா எவ்வளோ வரும்? ஸோ இது 80% தான் சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா 100% நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஆமா தானே? எஸ் சார். ஸோ பாருங்க, 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம். ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா 2 4 8, இது 1 4 and 5 4. ஸோ 15 4 வந்து பார்த்தீங்கன்னா 60. ஸோ அண்ட் அகைன் இதை கேன்சல் பண்ணுவோம். இது 1 2, இது 5 2. ஸோ அப்போ 15 × 5 வந்து பார்த்தீங்கன்னா 75. ஸோ இந்த 75 தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் குவான்டிட்டி டஷேரிக்கு. சரியா? ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க நமக்கு? அந்த ஹிம்சாகர் சோல்ட் இன் மே 2018. ஸோ ஹிம்சாகர் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேல் ஆயிருக்கு? 225. ஸோ 75:225 தான் பார்த்தா ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ இது 175, இது 375. ஸோ அப்போ 1:3 தான் நமக்கு ஆன்சர். ஸோ அப்போ ஆப்ஷன் பி 1:3 தான் கரெக்டான ஆன்சர்.
சரியா? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So question number 16. What is the percentage decrease in sales of Himsagar mango in May 2018? So Himsagar May 2018 with respect to May 2017. So May 2017 na 75 இல்லீங்களா? So Himsagar கேக்குறாங்க இல்லையா? எஸ் சார். ஹிம்சாவர் தான் சார் கேக்குறாங்க டிக்ரீஸ். அதான் ஹிம்சாகரே கேக்குறாங்க. ஸோ மே 2018க்கும் 2017க்கும். ஸோ அப்போ 2017ல எவ்வளோ இருக்கு? 250 இருக்கு. ஸோ அந்த 250 தான் 100. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு? 225 இருக்கு இல்லையா? ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு? 250 மைனஸ் 225. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு? நமக்கு 25 குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்க, 0க்கு 0 கேன்சல். ஸோ இது 125 கேன்சல். ஸோ அப்போ எவ்வளோ இருக்கு? 10% குறைஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 10% இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகேவா? சார் 15th கொஸ்டின் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். 15 15th கொஸ்டின் சொல்றீங்களா? எஸ் சார். சரி, ஓகே. ஸோ இங்க பாருங்க என்ன கேட்குறாங்க. இன் கேஸ் ஆஃப் டஷாரி மேங்கோ the quantity sold in May 2018 was 80% of the total sales that year. ஸோ அந்த டஷேரி வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்றாங்க? 2018 அப்படின்னும் போது இது ஓகேவா? ஸோ இந்த 60 யூனிட் சேல்ஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? அந்த 60 யூனிட் என்ன அப்படின்னாக்க அந்த இயர் சேல் ஆக வேண்டிய டோட்டல் குவான்டிட்டியில 80% தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது 80% சொல்றாங்க இல்லையா? 80% தான் 60 அப்படிங்கிறாங்க. அடுத்து நமக்கு என்ன சொல்றாங்க? வாட் ரேஷியோ பிட்வீன் டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் டஷேரி சோல்ட் இன் 2018. ஸோ அவங்க 2018ல நமக்கு இது 80% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் நமக்கு டோட்டல் குவான்டிட்டினா எத்தனை பெர்சன்டேஜ் வரும்? 100% வருமா? 100% சார். ஸோ அதை தான் வந்து பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அது கூட ஆட் பண்ணணும். ஸோ 100% எவ்வளோ வரும் நமக்கு? பாருங்க, 0க்கு 0 கேன்சல். ஸோ இது 24. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 வருவீங்களா? 15 60. ஸோ அந்த அகைன் இதை கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ். ஸோ 15 into 5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 75. ஸோ அதே மாதிரி டஷேரி அண்ட் ஹிம்சாகர் சோல்ட் இன் மே 2018. ஸோ ஹிம்சாகர் மே 2018ல கேட்குறாங்க. ஸோ 225 இருக்கு. ஸோ 75 is to 225 வந்து பார்த்தீங்கன்னா இது 175, இது 375. ஸோ அப்போ 1:2. சரிங்களா? இப்போ புரியுதா? ஓகே சார். எஸ் சார். ஓகே, ஃபைன். ஸோ 17th கொஸ்டின் தானே பார்க்கணும் நம்ம. பாருங்க, what is the difference between the quantity of all mangoes sold in May 2017 and 2018? ஸோ ஆல் மேங்கோஸ் 2017க்கும் 18க்கும் கண்டுபிடிச்சு டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஸோ அப்படியே ஃபாலோ பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2017 பார்க்கலாம். ஸோ 120 + 180 எவ்வளோ? 300. ஸோ 300 + 250 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 550. ஸோ 550 + 60 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ? 610. ஸோ ப்ளஸ் 75 ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா 685. சரியா? ஸோ 2017ல 685. 2018 பாருங்க. ஸோ 160 + ஒரு 80 பார்த்தீங்கன்னாக்கா 240 கிடைக்கும். ஸோ 240 + ஒரு 60 பார்த்தீங்கன்னாக்கா 300. ஸோ 300 + 200 பார்த்தீங்கன்னா 500. 500 + 225 வந்து பார்த்தீங்கன்னா 725. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கு? 725 - 685னாக்கா இந்த சைடு ஒரு 25 டிஃப்ரென்ஸ் இருக்கு. அங்கே ஒரு 15. ஸோ அப்போ டோட்டலாக 40 வந்து பார்த்தா டிஃப்ரென்ஸாக இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி 40 இஸ் தி ரைட் ஆன்சர். சரிங்களா? புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. தி குவான்டிட்டி ஆஃப் லாங்ரா மேங்கோஸ் சோல்ட் இன் May 2017. ஸோ லாங்ரா எங்க இருக்கு பாருங்க. லாங்ரா May 2017 இஸ் வாட் % ஆஃப் தி குவான்டிட்டி ஆஃப் அல்ஃபோன்சா அண்ட் நீலம் மேங்கோஸ் சோல்ட் இன் May 2018?
ஸோ அல்ஃபோன்சா நீளம் 2018. ஸோ இது எவ்வளோ இருக்குது 160 + 80. ஸோ அப்போ 240 இருக்குது. ஸோ அதோட வாட் பர்சன்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதுதான் நமக்கு டோட்டல் குவான்டிட்டி. ஸோ அந்த 240 தான் 100 அப்படின்னா லேங்க்ரா 2017. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 180. ஸோ அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பாருங்க 0க்கு 0 கேன்சல். ஸோ இது 3618, இது 4624 இல்லையா? ஸோ இது 4, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25. ஸோ அப்போ 25 × 3 75. ஸோ அப்போ ஆப்ஷன் டி 75% இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே புரியுதா? சார் ஓகே அடுத்தது பாருங்க. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் தான். There are some rabbits and sparrows in a garden. If the total number of heads is 10 and the number of legs is 28, then how many rabbits are present in the garden? So இந்த question யாராவது சால்வ் பண்ணீங்களா? ஸோ யாராவது இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கீங்களா? சரி ஓகே பார்க்கலாம். ஸோ என்ன சொல்றாங்க, சம் ரேபிட்ஸ் அண்ட் ஸ்பேரோஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை இருக்குன்னு தெரியுமா? ஸோ அதனால அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஹெட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ ஹெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 ஹெட் இருக்கு. ஸோ அப்போ ரேபிட் வந்து பார்த்தா எக்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்பேரோ எத்தனை இருக்கும்? ஸ்பேரோவோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய இந்த 10 ஹெட்ல இருந்து ரேபிட்டை கழிச்சோம்னா ஸ்பேரோவோட ஹெட் வந்துடும் இல்லைங்களா? ஓகேவா? ஸோ அடுத்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லெக். ஸோ ரேபிட்க்கு எத்தனை லெக் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். முயலுக்கு எத்தனை கால்? 4 சார். ஸோ ஸ்பேரோனா குருவிக்கு எத்தனை கால் இருக்கும்? 2 கால் இருக்கும். 2. சரி ஓகே பாருங்க. இப்போ லெக் டோட்டல் நம்பர் ஆஃப் லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28. ஸோ நமக்கு எத்தனை ரேபிட் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ எக்ஸ் ரேபிட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ எக்ஸ் ரேபிட்க்கு ஒரு ரேபிட்க்கு 4 கால் இருக்கும் இல்லையா? அப்போ எக்ஸ் ரேபிட் அப்படிங்கும் போது 4 × x. ஓகேங்களா? அடுத்து ஸ்பேரோக்கு எத்தனை லெக் இருக்கும்? 2 சார். 2. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பேரோ எவ்வளோ இருக்கு? 10 - x இருக்கு இல்லைங்களா? ஸோ 10 - x. ஸோ இப்போ ஸ்பேரோட லெக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 - x. ஸோ 20 - 2x மல்டிப்ளை பண்ணும்போது சரிங்களா? ஓகே இது வரைக்கும் கிளியரா? ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்றாங்க, அப்போ ரேபிட்டோட லெக்கையும் ஸ்பேரோட லெக்கையும் சேர்த்தோம்னா 28 வரணும் இல்லையா? ஸோ இப்போ ரேபிட்க்கு எத்தனை லெக் இருக்கு? 4x லெக் ப்ளஸ் ஸ்பேரோக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 - 2x லெக்ஸ் இருக்கு ஈக்குவல் டு 28. ஸோ இப்போ பாருங்க 4x - 2x. ஸோ 2x 28 - 28. ஸோ அப்போ x ஈக்குவல் டு 4. ஸோ இப்போ ரேபிட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு? எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தா நமக்கு கிடைச்சிருக்கு 4. ஸோ அப்போ ஆப்ஷன் பி 4 தான் வந்து பார்த்தா கரெக்டான ஆன்சர். சரியா? சரிங்களா? ஓகேவா? ஓகே அடுத்து 28 பாருங்க. ஸோ இது போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். இது அப்புறம் கடைசியாக பார்ப்போம். ஸோ 21 பாருங்க. ஸோ இது டைம் அண்ட் ஒர்க். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, A and B can do a work in 8 hours, B and C 6 hours, and A and C 4 hours. ஸோ A alone, அதாவது A மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ பாருங்க ஈஸியாக போடலாம். ஸோ A + B வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 ஹவர்ஸில் செய்வாங்க. B + C 6 hours, அண்ட் A + C வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் செய்வாங்க. ஸோ அப்போ 8, 6 and 4க்கு LCM என்ன? 24 சார். ஸோ 24 இருக்கும். ஸோ அப்போ டோட்டலாக அவங்க செய்யக்கூடிய வேலையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 24. அப்போ 24/8 வந்து பார்த்தீங்கன்னாக்கா A + B ஒரு நாளைக்கு 3 யூனிட், B + C வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 யூனிட்ஸ், அண்ட் A + C வந்து பார்த்தீங்கன்னா 6 யூனிட்ஸ். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணுங்க. ஸோ A + B + B + C + A + C ஈக்குவல் டு 6 + 4 + 3. சரிங்களா? ஸோ இங்கே எத்தனை A இருக்கு? ஸோ 2 தடவை 2A + 2B + 2C இருக்கு இல்லைங்களா? that is equal to 13. அப்போ A + B + C equal to 13/2. ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்க, A மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ இப்போ ஏ மட்டும் தேவைனாக்கா நமக்கு பி பிளஸ் சி ஆல்ரெடி செஞ்சது இருக்கு இல்லையா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 3/2 சாரி 13/2 அப்படின்னா பி பிளஸ் சி எவ்வளோ 4 யூனிட் செய்கிறாங்க இல்லையா? ஸோ ஏ பிளஸ் 4 ஈக்குவல் டு 13/2. ஏ ஈக்குவல் டு 13/2 minus 4. ஸோ 2 4s are 8. 13 minus 8 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5/2. ஸோ ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 5/2 யூனிட்ஸ் ஆஃப் ஒர்க் செய்வார். பட் எத்தனை நாளில் செய்வார் அதை கண்டுபிடிங்க இல்லையா? ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய 24 யூனிட்ஸ். ஸோ அப்போ 24 divided by 5/2 equal to 24 into 2/5. That is equal to 48 divided by 5. சரிங்களா? ஸோ இந்த 48/5 டேஸ் தான் வந்து பார்த்தா அவர் செய்வார். ஸோ அது நமக்கு ஆப்ஷன் இருக்கா? ஸோ 48/5 எங்கேயுமே கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி நன் ஆஃப் தீஸ் தான் வந்து பார்த்தா இதுக்கு உண்டான ஆன்சர். சரிங்களா? ஓகேவா? ஓகே சார். ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க, இது ஒரு டிஐ. ஸோ இதுவும் கால்குலேட்டிவ் தான், இது ஒரு 2 minutesல போட்டுடலாம். ஸோ பாருங்க கொஸ்டின் நம்பர் 22. What is the ratio between the number of coconut trees planted in 2013 and 15? So coconut 2013, 2015 and number of banyan trees planted in 2011, 14. So banyan 11, 14. சரிங்களா? ஸோ ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ 22 plus 18 40 சார். 40. அடுத்து 32 plus 16 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 48 இல்லையா? ஸோ 8ஆல கேன்சல் பண்ணலாமா? ஸோ 5 8 40, 6 8 48. ஸோ 5:6. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மெஹகனி ட்ரீஸ் பிளான்டட் பெர் இயர் டியூரிங் திஸ் பீரியட்? ஸோ மெஹகனி ட்ரீ மட்டும் வந்து பார்த்தா எவ்வளோ, அதோட ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ 20 plus 18 38 plus 15 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 48 plus 5 53 வரும். ஸோ 53 plus 6 59, 69 plus 4 73. ஸோ டோட்டலாக 73 இருக்குமா? ஸோ 73 divided by 5 போட்டோம்னா 15 and 4 5. So plus 6. So option B 14.6 is the answer. சரிங்களா? So அடுத்தது, what is percentage drop in the number of trees planted from 2011 to 2015? So number of trees கேட்குறாங்க. ஸோ number of trees அப்படின்னு போது என்ன பண்ணணும் நம்ம ஃபுல்லாகவே? ஸோ 2011லேருந்து 2015 எல்லாமே பார்க்கணும். ஸோ பாருங்க எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 70 plus 30 100, 100 plus 10 110, 120, 130, 139, 141, 149 plus 3 152. ஸோ 2011ல பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ 152. ஸோ 2015ல பாருங்க 6 plus 4 10, 10 plus 18 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 28 plus 12 40. ஸோ 40 plus 36 76. சரிங்களா? ஸோ 76. ஸோ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? பெர்சன்டேஜ் ட்ராப் கேட்குறாங்க வித் எஃபெக்ட் டு 2015. 2011ல இருந்து கேட்குறாங்க இல்லைங்களா? பெர்சன்டேஜ் ட்ராப் இன் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் பிளான்டட் ஃப்ரம் 2011. ஸோ அப்போ 2011 தான் நம்ம பேஸ் எடுத்துக்கணும். ஸோ இப்போ 152 தான் 100 அப்படின்னாக்க 76 எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்க. சார் டவுட் சார். இல்லை இருங்க இந்த 152. ஸோ பெர்சன்டேஜ் ட்ராப் அப்படின்னு போது இதுக்கு டிஃபரன்ஸ் எடுக்கணும். சரிங்களா? 152 minus 76 அதுதான் 76 வரும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே பிளேஸ் பண்ணணும். சொல்லுங்க என்ன டவுட்? 2000 from 2011 to 2015 எல்லாமே தான் சார் கால்குலேட் பண்ணோம். இல்லைங்க எல்லாமே எவ்வளோ பண்ணுங்க. 2011லேருந்து 2015ல எவ்வளோ ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு இயற்கமெல்லாம் கேட்கல. அதான் சார் எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் சார் பண்ணணும். இல்லப்பா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2011 கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2015 கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், மற்றபடி வேற எதுவும் மழை தேவை. ஸோ நம்ம இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ பெர்சன்டேஜ் டிக்ரீஸ் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 152க்கு 76க்கு எவ்வளோ வந்து டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு பாருங்க. 76 இருக்குது. ஸோ அந்த 76ல எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இதில் நமக்கு மைனஸ் பண்ணும் போதே பாதி தான் இருக்குன்னு தெரியும். ஸோ இது 1 டைம், இது 2 டைம். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா 50. ஸோ அப்போ ஆப்ஷன் டி 50% தி ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின்
number of banyan trees planted. So banyan. So இது calculate பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். So இது பாத்தீங்கன்னாக்க 122. So 202, 207. 87. நமக்கு 287 So அடுத்து banyan tree. 103. So 103. So 103 கரெக்ட்டுங்களா? So இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் Yes, பாருங்க. sir. 287ல 184. 103 போனாக்க எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாருங்க. 184 சார். So 184 வரும். So அப்போ 184. தான் கரெக்டான ஆன்சர். So அடுத்து question 26. Total number of sal trees planted during this period. So total number of sal trees planted during this period is what percent of the number of guava trees planted in 2011. So guava 2011 மட்டும் எடுத்துக்கணும். So sal trees டோட்டலா எவ்வளவு இருக்கு? So பாருங்க 23 33 4 37 ஒரு 12 49. So டோட்டலா 49 தான் இருக்கு. சரிங்களா? Is what percent of the number of guava trees னு கேக்குறாங்க. So number of guava trees வந்து பாத்தீங்கன்னா 70. 70. So 70 தான் 100 னா 49 எவ்வளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 90%. 7749. So இது 10770. So 0 க்கு 0 போயிடும். So 70%. So இப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 70% கிடைக்கும். சரிங்களா? ஓகேமா? எஸ் சார். ஸோ அடுத்து பாருங்க. ஸோ இதெல்லாம் இந்த நம்ம மென்சுரேஷன்ல வரும். ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணீங்களா நீங்க? ஸோ சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிருங்க, ஏன்னா பேசிக்ஸாக தான் இருக்கும். ஸோ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி காஸ்ட் ஆஃப் தி ரோப் டு ஃபென்ஸ் எ சர்க்குலர் ஃபீல்ட் ஆஃப் அன் ஏரியா ஆஃப் 5544 மீட்டர் ஸ்கொயர். தி காஸ்ட் ஆஃப் த ரோப் இஸ் ₹6 per meter. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. ஏரியா ஃப்ளோ சார். எதுங்க? ஏரியா ஃப்ளோ கொடுத்துருக்காங்க சார். ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கேட்குறாங்க? ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5544 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சர்க்குலர் ஃபீல்டை சுற்றி அவங்க கம்பி வேலி போட போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கம்பி வேலி போடும்போது அதோட 1 மீட்டருக்கு உண்டான காஸ்ட் வந்து பார்த்தா ₹6 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ ஆகுன்னு சொல்லி தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ கவனிங்க, நம்ம கிட்ட கொடுத்துருக்கிறது என்ன? ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏரியா வந்து பார்த்தா 5544. ஸோ இது என்ன இதுல இருக்கு? ஸோ சர்க்குலர் ஃபீல்டு இல்லைங்களா? ஸோ சர்க்கிளோட ஏரியா என்ன? πr². ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா πr². ஸோ இங்கே வந்து பார்த்தா இங்கே πr² இருக்கு இல்லைங்களா? πr² = 5544. ஸோ பையோட வேல்யூ என்ன? 22/7 இல்லைங்களா? ஸோ 22/7 × r² = 5544. r² வேல்யூ என்ன வரும்? 5544 × 7/22. ஸோ பாருங்க 21122, இது 51155, 0 41144. ஸோ அண்ட் அகைன் கேன்சல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 times 5 times and 2 times. ஸோ 252 × 7. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1764. ஸோ இது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 42 சார். ஸோ பார்த்தீங்கன்னா 40 × 40 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1600. ஸோ இப்போ ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 42 இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆர் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம்னா, ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது தமிழ் என்ன சொல்லுவாங்கன்னா சுற்றளவு. ஸோ அந்த சுற்றளவு தெரிஞ்சாதானே அதுக்கு எவ்வளோ கம்பி போட முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும். ஸோ இப்போ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன? 2πr சார். சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2πr. 2πr. ஸோ அப்போ அது பாருங்க 2πr அப்படின்னாக்கா நம்ம என்ன போடலாம்? 2 × 22/7 × ஆரோட வேல்யூ 42. ஸோ 6 7s are 42 இல்லைங்களா? ஸோ அப்போ 22 × 2 44. ஸோ 44 × 6 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வரும்? இல்லாட்டி 22 × 12 போட்டுக்கோங்க, அது ஈஸியாக இருக்கும். ஸோ 220 அண்ட் ஒரு 44. ஸோ 264. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 264 மீட்டராக இருக்கும். ஸோ 1 மீட்டரோட காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ₹6 சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 264 மீட்டருக்கு எவ்வளோ வரும்?
264 into 6. So solve பண்ணீங்கன்னா answer. So 6 4s are 24, 36 plus 2 38. So 6 2s are 12, 12 plus 3 15. So 1584 வந்து பாத்தீங்கன்னாக்கா செலவாகும். சரிங்களா? ஓகேவா? எஸ் சார். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சதா? ஸோ எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 28. A hemispherical cup of inner radius 3 cm is filled with water. The water is poured into another hemispherical cup of inner radius 6 cm. What percentage of the cup will remain empty? ஸோ ஹெமிஸ்பியர்னா தெரியும் இல்லைங்களா? ஸோ ஸ்பியர்னா என்ன சொல்லுவோம்? ஸோ சர்க்கிளோட 3 டைமென்ஷனை தான் வந்து பார்த்தா ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஹெமிஸ்பியர் அப்படின்னப்போ அதில் பாதி இருக்கும். சரிங்களா? ஒரு கொட்டாங்குச்சி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ஹெமிஸ்பெரிக்கல் கப் இருக்கு. ஸோ ஒன்னோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 சென்டிமீட்டர், இன்னொன்று 6 சென்டிமீட்டர். ஸோ இந்த 3 சென்டிமீட்டர் கப்பு ஹெமிஸ்பெரிக்கல் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியை வச்சு ஃபில் பண்ணிடுறாங்க. ஸோ இது 3 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னாக்கா இந்த தண்ணியை 6 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ஹெமிஸ்பியர்ல ஊற்றும் போது எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் கப் வந்து பார்த்தா எம்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ கவனிங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹெமிஸ்பியரோட வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட். ஸோ வால்யூம் என்னது? 2/3 πr3. சரிங்களா? ஸோ நமக்கு 2 ஹெமிஸ்பியர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு, செகண்ட் ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது V1 எடுத்துக்கலாம். ஸோ V1 அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3, செகண்ட் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6. ஸோ அப்போ 2/3 5 இன்ட்டு R³ அப்படின்னா எவ்வளோ வரும்? ஸோ 2/3 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ பார்த்தீங்கன்னா 3 to 3 9, 9 இன்ட்டு 2 18. ஸோ இது 18π வரும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா R வந்து பார்த்தா 6 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ V2 ஈக்குவல் டு 2/3 இன்ட்டு 5 இன்ட்டு 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6. ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா 2 டைம்ஸ். ஸோ 2 2s are 4, இது 36. ஸோ அப்போ 144π வந்து பார்த்தா நமக்கு கிடைக்கும். ஸோ V2 அப்படிங்கிறது. ஸோ அப்போ எம்டி வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்கும்? ஸோ இந்த 144ல 18π இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய வாட்டர் தான் ஊற்றுறாங்க. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே எம்டியாக தான் இருக்கும். ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ V2 மைனஸ் V1 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு சரியா போயிடும். ஸோ 144π மைனஸ் 18π. ஸோ இப்போ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கிடைக்குது? 144ல 18 போனால் எவ்வளோமா கிடைக்கும்? 126. ஸோ 126π வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து பார்த்தா காலியாக இருக்குன்னு தெரியுது. ஸோ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? வாட் பெர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? எஸ் சார். ஸோ நமக்கு மொத்தமாக இருக்கிறது எந்த ஹெமிஸ்பியரில் போட்டிருக்கோம்? இப்போ இருக்கக்கூடிய பெரிய ஹெமிஸ்பியர்லாம் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா V2 அதோட கெப்பாசிட்டி 144. ஸோ அந்த 144ல தான் வந்து பார்த்தா 126 காலியாக இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த 144 தான் 100 அப்படின்னா 126 எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதால கேன்சல் பண்ணலாம்? 9 ஆல் கேன்சல் பண்ணலாம் சார். 9 ஆலைங்களா? சார். ஸோ 18ஆல கேன்சல் பண்ண முடியுங்களா? 18ஆல கேன்சல் பண்ணால் இது 7 டைம். ஸோ இது 8 டைம். ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஆல கேன்சல் பண்ணுங்க. ஸோ 2 4, இது 50. ஸோ இது வந்து பார்த்தா 25 வந்துடும் இல்லைங்களா? சரி கேன்சல் பண்ண தப்பு பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த 144 தான் 100 அப்படின்னா 126 எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 718, இது 818. சரிங்களா? ஸோ நம்ம இப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 700 டிவைடட் பை 87.5. அது ரொம்ப கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது 8 8s are 64. ஸோ ரிமைனிங் 60 இருக்கும். ஸோ 7 டைம்ஸ்
தென் ரிமைனிங் இருக்கக்கூடிய 40 வந்து பார்த்தீங்கன்னா 0.5 டைம் வரும். சரிங்களா? ஸோ அப்போ 87.5% தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் அதுக்கு உண்டான ஃபார்முலா தெரிஞ்சா போதும். ஸோ இதெல்லாம் மேலோட்டமாக தான் கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவு இதில் 1 மார்க்ல 2 மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து பாருங்க நம்பர் சீரிஸ். ஸோ என்ன சொல்றாங்க? ஸோ 29th 10, 12, 20, 66, 256 அடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஸோ இங்கே வந்து பார்த்தா 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னும் போது வேற ஏதோ ஒரு ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தா நம்ம ஒரு பிஓ லெவலுக்கு திங்க் பண்ணி. ஸோ இப்போ பாருங்க 10 அப்படின்னு போது இதோட மல்டிபிள் 1 இருக்கு, +2 ஆட் ஆயிருக்கா? ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 10 into 1 வந்து பார்த்தீங்கன்னா 10 +2 ஆட் ஆகும் போது அதோட வேல்யூ 12 வருது. ஸோ அடுத்தது பாருங்க 12 into 2 வந்து பார்த்தீங்கன்னா 24. ஸோ 24ல அவங்க 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு 20 கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ 1, 2 அந்த ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க போகுது. ஸோ அடுத்தது பாருங்க 20 into 3. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க 30 + 6. ஸோ 36 சாரி 60 இல்லைங்களா? 20 into 3 60. 60 + 6 வந்து பார்த்தீங்கன்னா 66. ஸோ அடுத்தது பாருங்க 66 into 4. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? ஸோ 6 4s are 24, 240 அண்ட் ஒரு 24. ஸோ 264 வருங்களா? ஸோ 264 minus 8. ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 256. ஸோ கரெக்டாக இருக்குங்களா? ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இப்போ அடுத்தது என்ன தான் வரும்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 256 into 5. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க +10 வரும். ஸோ 256 into 5 அதாவது 2560ல பாதி இல்லைங்களா? ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா 1280. 129. ஸோ 1280 + 10 that is equal to 1290. ஸோ இப்போ இதுதான் அங்கே மிஸ்ஸிங் நம்பர். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தா நம்ம ஆன்சர். புரியுதுங்களா எல்லாருக்கும்? சார் ஓகே நெக்ஸ்ட் போலாம். ஸோ அடுத்து 30th பாருங்க. எனக்கு 5 சி சார். எதுங்க? சி சார் 15488. 15488 எல்லாருக்கும் வந்ததா இது? எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வந்ததுங்களா இல்லை யாருக்காவது சால்வ் பண்ணணுமா? ஓகே சால்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்க 5, 12, 39, 200, 1407 and then என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பாருங்க. ஸோ அதோட நம்பர்ல இருந்து மல்டிபிள் ஆயிருக்கு, ப்ளஸ் அகைன் ஏதோ சம்வாட் ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 5 into 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10. ஸோ அப்போ 10 + 2 12 நமக்கு கிடைக்குதுங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 12 into 3 வந்து பார்த்தீங்கன்னா 36 + 3 39. ஸோ அடுத்தது 39 into 4 போட முடியுமா? ஸோ 39 into 4 போட்டோம்னா கம்மியாக தான் வரும் அண்ட் பெரிய ஒரு ஹியூஜ் வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 4 into 5 20. ஸோ 200 வரும். அதாவது 39 into 5 195 கிடைக்கும். ஸோ +5 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200. ஸோ இப்போ என்ன சீரிஸ் இது? 2 3 5 7 11. ஸோ பிரைம் நம்பர் சீரீஸ்ல வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தது 200 into 7. ஸோ அது எவ்வளோ வரும் நமக்கு? 1400 + 7 = 1407. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்துருங்க 1407 into 11. ஸோ அதோட வேல்யூ 15,477. ஸோ +11 = 15,488. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். வேற மாதிரி மெத்தட்லயும் நான் போட்டேன் சார். வேற மெத்தட்ல சொல்லுங்க சொல்லுங்க. into 2 + 2 போட்டா வரும் சார். ஓகே. 39 into 3 + 3. அப்புறம் 39க்கும் 200 பண்ணா into 4 + 4. 200க்கும் 144 into 5 + 5. அப்புறம் 140 1515
இருக்கும் இன்டூ 6 + 6 எப்படி போட்டேன் சார். ஓகே ஓகேங்க. அதுதான் எப்பயுமே உங்களுக்கு நம்பர் சீரிஸை பொறுத்த வரைக்கும் லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன லாஜிக் வந்து பார்த்தா ஸ்ட்ரைக் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க 31. 73 சார். ஸோ 33 போட்டுங்களா? 73 சார். ஸோ ஆன்சர் சொல்றீங்களா? சார் 73யா? சார். ஓகே செக் பண்ணிடலாங்க. ஸோ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க 18, 19, 23, 32, 48 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டிஃபரன்ஸ் பாருங்க. ஸோ பக்கம் பக்கம் தான் இருக்கு. ஸோ இது 1. ஸோ 19க்கு 23க்கும் பார்த்தீங்கன்னா +4. ஸோ 23க்கு 32க்கு +9. ஸோ 32க்கு 48 +16. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா என்ன இது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ அடுத்தது 5 ஸ்கொயர் தான் கண்டிப்பாக வரும். ஸோ +25. ஸோ 40 + 20 வந்து பார்த்தீங்கன்னா 60. 68 + 5 73. சரிங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் டி 73 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ மோஸ்ட்லி இது எல்லாரும் அட்டன் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது இது பாருங்க. ஸோ 1548. ஸோ இது சால்வ் பண்ணீங்களா? ஸோ பாருங்க எப்பயுமே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வேல்யூவா இருந்தது, செகண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வேல்யூவா இருக்கு அப்படின்னாக்கா எத்தனை பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ இங்க 1500 இருக்கு, இங்க 500 தான் இருக்கு. ஸோ 3ல ஒரு பங்கு தான் இருக்கு. ஸோ அப்படின்னா இது 3ஆல டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ 1548 divided by 3. ஸோ 53 15. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ 1 3 is 3. ஸோ அடுத்து 6 3s are 18. ஸோ அப்போ கண்டிப்பாக இது டிவைட் பை 3. ஸோ அடுத்து இதை பாருங்க 516 இருக்கு, இங்க 129 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதாவது நீங்க 520 130 இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்களேன். அது 1/4 தானே இங்க இருக்கு. ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவைட் பை 4. ஸோ நெக்ஸ்ட் 129 43 பார்த்தோம்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிவைட் பை 3 தான் இருக்கு இல்லைங்களா? ஸோ பார்க்கும்போதே நமக்கு தெரியும். ஸோ இங்க 40 தான் இருக்கு, இங்க 120 இருக்கு. ஸோ பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 3. ஸோ இதெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுக்குறது. ஸோ அப்போ டிவைடட் பை 3 டிவைடட் பை 4. அடுத்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 3 இருக்குன்னு போது ஸோ அடுத்தது 43 டிவைட் பை 4 தான் இருக்கும். ஸோ அப்போ பாருங்க 10 4s are 40. அடுத்து 0.30 இருக்கும். ஸோ 7 4s are 28. ரிமைனிங் 2 5 4s are 20. ஸோ 10.75 தான் நமக்கு உண்டான ஆன்சர். சரிங்களா? புரியுதா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 33rd. ஸோ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இது யாராவது சால்வ் பண்ணியிருக்கீங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்துருங்க. ஸோ ஏன்னா நெகட்டிவ்ல போகுது இல்லைங்களா? ஸோ மல்டிபிள்லாம் சான்ஸ் கிடையாது. ஸோ அடிஷனல் டிஃபரன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ பாருங்க 5க்கு 13 டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா +8. ஸோ அடுத்தது 13க்கும் 11க்கும் டிஃபரன்ஸ் பாருங்க -24. ஸோ -24. அதாவது 13 + 11 வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வரும்? 24 வரும். ஸோ மைனஸ் சைன் இருக்கு, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்க 11 and 29. ஸோ -11 இருக்கு, இங்க 29 இருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்கு? +40. ஸோ அடுத்தது 29 and 27 இருக்கு இல்லைங்களா? ஸோ 29 - 27 இருக்கு. ஸோ இதுக்குண்டான டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா -56. ஸோ இப்போ பாருங்க இது எப்படி இருக்குன்னாக்கா ஸோ ஃபர்ஸ்ட் +8ங்களா 8 × 1 இருக்கு. ஸோ அடுத்தது -24. ஸோ -24 அப்படின்னும் போது 8 × -3. ஸோ அடுத்தது 40 இருக்கு. ஸோ 40 அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 × 5. ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அடுத்தது என்னவா வரும்? மைனஸாக தான் இருக்கும். ஸோ -56க்கு 1 செகண்ட் சார்.
ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே -56 இருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ என்னது 8 இன்டூ -7. ஸோ இப்போ அடுத்தது என்னதான் வரும் நமக்கு? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா +72 வரும் இல்லையா? ஸோ இப்போ 72 - 27 இதோட வேல்யூ என்ன? ஸோ 72ல 27 போகுது அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? 45 ஆன்சராக இருக்கும். ஸோ +45. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா +45 - 45 அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ மோஸ்ட்லி இப்படி வரும்போது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 45 அப்படிங்கிறது அதாவது என்ன ஆன்சர் அப்படிங்கிறது இதுலேருந்து ரெண்டில் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நம்பர் சீரிஸ் 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 34th. The capacity of a cylindrical tank in ml to store the liquid of the diameter 30 cm and height 50 cm. ஸோ சிலிண்டர்னாக்கா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஸோ கீழேயும் ஒரு சர்க்கிள் இருக்கும், மேலேயும் ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதோட ஏரியா என்ன? ஸோ πr ஸ்கொயர், அப்புறம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா h இருக்கு. ஸோ அப்போ இதோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர் h. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர் 30 சென்டிமீட்டர்னா ரேடியஸ் வந்து பார்த்தா 15 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸ் 15, ஹைட் 30. ஸோ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க வால்யூம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை அப்படியே இருக்கட்டும். ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 × 15 × 30. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா 225 × 30 வரும் இல்லைங்களா? ஸோ இதை வந்து பையோட வேல்யூ 3.14 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு 35325 சென்டிமீட்டர் கியூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வரும். ஸோ அடுத்தது இதுதான் ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆன்சர் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எல் கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ மில்லி லிட்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ அது கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 மீட்டருக்கு எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 100 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அப்போ 1 மீட்டர் கியூபுக்கு ஸோ இது அப்படியே 10 ஸ்கொயர் ஆகுமா? ஸோ ஐ மீன் 100 அப்படின்னாலே 10 ஸ்கொயர். ஸோ கியூப் அப்படின்னும் போது மேலே ஒரு பவர் 3 போடுவோமா? அப்போ என்ன ஆகும்? 10⁶ சென்டிமீட்டர் கியூப் வருங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது எத்தனை லிட்டர்? ஸோ 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 லிட்டர். அப்போ 10⁶ சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னாக்கா எத்தனை எம்எல்ல வரும்? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10⁶ எம்எல்ல வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஈக்குவேட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? 1 சென்டிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 எம்எல்ல வந்து பார்த்தா இருக்கு. ஸோ இப்போ தெரியுதுங்களா? ஸோ யூனிட் இங்கேயும் சென்டிமீட்டர்ல இருக்கு, இங்கே எம்எல்ல இருக்கு. ஸோ இந்த எம்எல் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது பண்ணணும். ஸோ அப்போ ஆல்ரெடி 35325 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுவே வந்து பார்த்தா எம்எல்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அதுவும் வந்து பார்த்தா 35,325 எம்எல்ல தான் இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி 35325 இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஃபைனல் கொஷின் பாருங்க. தி மார்க்ஸ் அப்டைன்ட் பை சுரேஷ் இன் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ 1/2 is to 1/3 is to 3/5. If his total score is 860, so total வந்து பார்த்தீங்கன்னா 860. மார்க்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோ கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ எல்சிஎம் என்ன கிடைக்கும்? 235க்கு 15 தான் எல்சிஎம் இல்லையா? ஸோ 15 வருங்களா இல்லை 30யா? 30 சார். ஏன்னா 2 இருக்கு இல்லையா? 30 சார். ஸோ 30 வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்கும்? 15 யூனிட்ஸ். அண்ட் தென் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 சார். ப்ளஸ் 18. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வரும்? 25. 43. 43/30. ஸோ 43/30. 3x. ஸோ என்ன பண்ணணும்? இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பக்கத்தில் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 15x + 10x + 18x = 43x/30. ஸோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோம்னா 860க்கு ஈக்குவல். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 860 × 600. 43. ஸோ இது கேன்சல் பண்ணோம்னா 20 × 30 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 600. 600. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 600 அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க? இங்கிலீஷ்ல மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இங்கிலீஷ் 300. லெவலில் இருக்கு. ஸோ 600ல பாதி தான். ஸோ அப்போ 600 இன்ட்டு 1/2 300. ஸோ அப்போ 300. ஆப்ஷன் பி 300 தான் வந்து பார்த்தா நமக்கு உண்டான ஆன்சர். சரிங்களா, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் பார்த்துட்டுமா. ஸோ எல்லாமே ஈஸியாக தானே இருக்கு ஓரளவு. ஸோ அந்த போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் மட்டும் அப்புறம் பொறுமையாக பார்க்கலாம். சரிங்களா, ஏன்னா நிறைய கான்செப்ட் சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இப்போ இந்த 35 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நம்மளால மேக்ஸிமம் அட்டம் கொடுக்க முடியும், கொடுத்துருக்கலாம். சொல்லுங்க. மேக்ஸிமம் 25 மேல கொடுக்கலாம் சார். ஸோ 25 மேலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா நமக்கு ஸ்பீடு தேவை. ஓகேங்களா, நல்ல ஸ்பீடு வரதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஓகே, இது செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? சார் ஸோ பாருங்க, இன்கேஸ் யாராவது ஐபிபிஎஸ் பிஓ அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்க நம்ம கண்டிப்பாக இதே மாதிரி நான் ஒரு 10 செஷன் கூட கண்டக்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹால் டிக்கெட் விட்டாங்க. ஸோ October 3rd and October 11th வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாரி 10ங்களா, October 3rd and October 10 வந்து பார்த்தா எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்குள்ள ப்ராக்டிஸ்க்கு சம்ஸ் வேணும் அப்படின்னா சொன்னீங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணலாம். சார் சொல்லுங்க. சார் இன்னைக்கு ஒரு ஐபிபிஎஸ் பிஓ கிளர்க்குக்கு இன்னைக்கு ஒரு லாஸ்ட் டேட் ஐபிபிஎஸ் ஆமாங்க, ஆமா ஐபிபிஎஸ் கிளர்க்கு இன்னைக்கு லாஸ்ட் டேட்டுங்க. எஸ் சார், இன்னைக்கு தான் சார் நான் அப்ளை பண்ணிருக்கேன். எனக்கு ஸ்பீடு பிக்கப் பண்றதுக்கு தேவையான சம்ஸ் தேவைப்படுது சார். அப்படிங்களா? எஸ் சார். சரிங்க, ஓகே, அது பார்த்துப்போம். அதான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கீங்க அப்படின்னா ஸோ நாம கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா இப்போ ஸோ இது பாருங்க, இது ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரம் தேவைப்படும். ஸோ அது போட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸோ அவ்வளோ எஃபோர்ட் போடுறேன்னா உங்கள் சைடு இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் வரணும் இல்லையா? எஸ் சார். ஓகே பாருங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம செய்யலாம். ஸோ அது வந்து பார்த்தா நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணலாம். ஓகே சார், நீங்க சொன்னீங்களா வெப்சைட்ஸ், அதுலயே வந்து ஸ்பீட் பிக்கப் பண்றதுக்கான டைம்ஸ் எல்லாமே இருக்கு சார். அது யூஸ்ஃபுல்லா தான் சார் இருக்கு. ஆமாங்க, அதுலயே இருக்கும். அதுல என்ன ஒன்னாக்கா ஒரு சில வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இது கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, சில இதுல பெய்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி கிளர்க் யாராவது அப்ளை பண்ணாம அப்ளை பண்ணிடுங்க. சரிங்க, ஓகே. ஸோ அதே மாதிரி குரூப்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார்ம் ஒன்று இப்போ சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபில் பண்ணுங்க. ஸோ எத்தனை கரெக்ட் எத்தனை ராங் அப்படிங்கிறது வந்து பார்த்தா நீங்க ஃபில் பண்ணுங்க. ஸோ உங்களோட மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஓகே சார். ஓகேங்களா? ஸோ ஓகே, அண்ட் அகைன் இதே மாதிரி இன்னொரு டெஸ்ட் எப்போ வச்சுக்கலாம்? ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட் என்னைக்கு நீங்க வச்சுக்கலாம்? சாட்டர்டே சார். சாட்டர்டேங்களா? எஸ் சார். நீங்க நாளைக்கு வச்சா வர மாட்டீங்களா? ஓகே சார், நாளைக்கே வைக்கலாம். இல்லைங்க, டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் வந்துடுச்சு. நமக்கு அவ்வளோவா டியூரேஷன் கிடையாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எவ்வளோ பாசிபிளாக வந்து பார்த்தா சீக்கிரமா வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ மறக்காம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தா பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓகேனா இதே மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஈவன் 11 அப்படிங்கிறது நம்ம 10K கூட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ அந்த மார்னிங் செஷன் கம்ப்ளீட்டாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல கோமதி ஃபீட்பேக் ஃபார்ம் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தாக்க நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துங்க. சரிங்களா, ஓகேவா? ஓகேங்க, கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன்.